எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸ்க்கு எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நானும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். முன்னே இருந்த வேகத்தை விட இந்த டைம் நிறைய ஃபோர்ஸோடு நான் படிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் மார்க்கில் ஒரு கொஷின் 2 கொஷினில் போகும்போது அதனுடைய பெயின் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த டைம் விடக்கூடாது அப்படின்ற ஸ்டடி பிளான் போட்டு நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னாக்கா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, பாலிட்டி நீங்கள் எப்படி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க, ரிவிஷன் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனாக அந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவோட எண்டில் நான் எப்படி ரிவிஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வீடியோக்கு லைக்கும் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நமக்கு பாலிட்டின்னு எடுத்தீங்கன்னாவே சிலபஸ் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். உங்களுக்கு லென்த்தியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னாக்கா சிலபஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நான் 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். இந்த 4 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மெஜாரிட்டி என்னென்ன, மைனாரிட்டி என்னென்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மெஜாரிட்டி அப்படின்னாக்கா நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், உள்ளாட்சி அரசாங்கம் இதெல்லாமே நமக்கு மெஜாரிட்டி கேட்டகரியில் வந்துடும். மைனாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நமக்கு இந்த லோக்பால், லோகாயுக்தா, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் இதெல்லாமே நமக்கு மைனாரிட்டியாக எடுத்துக்க முடியும். கரெக்டாக? ஸோ அதில் வந்து கொஷின்ஸ் வரலாம், வராமலையும் போகலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால நான் மைனாரிட்டியாக அந்த சப்ஜெக்ட் அந்த டாபிக்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். தேர்டாக நான் பண்ணது டெய்லி ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது போடுவேன். இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம், நம்மளால் எவ்வளோ படிக்க முடியும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டடி பிளான் போட்டு படிங்க. டெய்லியும் ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது போடணும். வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. டெய்லி ஸ்டடி பிளான் போட்டு படிங்க. ஃபோர்த்தாக நான் பண்ணது ஸ்கூல் புக்கையும் படித்தேன். ஸ்கூல் புக்கு படித்து முடித்ததுக்கப்புறம் தான் நான் அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறத போனேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டுமே ஃபாலோ பண்ணணும். ஸ்கூல் புக்கு படிக்கணுமா, அவுட் சோர்ஸ் புக்கு படிக்கணுமா, நிறைய பேர் கொஷின் கேட்குறீங்க. ரெண்டுமே படிக்கணும். ரெண்டும் படித்ததுக்கப்புறமா நீங்கள் உங்கள் கைப்பட நோட்ஸ் அப்படிங்கிறத எடுக்கணும். இதை 3மே முடிச்சதுக்கப்புறம் நான் பண்ணது பிஒய்க்யூ தான். பிஒய்க்யூ செக் பண்ணும்பொழுது ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை முடிக்கிறோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பிஒய்க்யூவில் என்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் டிஎன்பிசி எப்படி கொஷின் கேட்குறாங்க, நம்ம அந்த டைமில் எப்படி யோசிப்போம், எதை நம்ம இக்னோர் பண்ணலாம், எதை நம்ம அந்த ஆப்ஷன்லேருந்து கரெக்டாக செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதனால பிஒய்க்யூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 5 மெத்தடை நான் ஃபாலோ பண்ணேன். லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, சிக்ஸ்த்தாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எதெல்லாம் இருக்குது, நம்ம எதெல்லாம் மறக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாபிக்ஸை நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஹை வெயிட்டேஜ் எதெல்லாம் வரும், இப்போ நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக 2 கொஷின் 3 கொஷின் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த மாதிரி ஹை வெயிட்டேஜாக எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் வரும் அப்படின்றதையும் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். லாஸ்ட்டாக டெய்லி 30 மினிட்ஸ் ரிவிஷன் அப்படிங்கிறத பண்ணுவேன். இந்த 6லேயுமே நான் எல்லா சிலபஸையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 7th 30 மினிட்ஸ் டெய்லி ரிவிஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நான் சிலபஸை ஸ்ப்ளிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஸ்ப்ளிட் பண்ணதை நான் மொத்தம் 18 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். 18 டாபிக்ஸை நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டு அதிலிருந்து நான் டெய்லியும் ஒரு 30 மினிட்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து ரிவிஷன் அப்படிங்கிறத பண்ணுவேன். ஸோ அதனுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய டெலிகிராமில் இருக்குது, நீங்கள் அதில் எடுத்துக்கோங்க, பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி 30 மினிட்ஸ் ரிவிஷன் பண்ணும்போது ஒவ்வொரு டாப்பிக்காக மார்க் பண்ணிகிட்டே வாங்க. இது பிரிண்ட் அவுட் என்கிட்ட இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் ரிவிஷன் பண்ணும்பொழுது இந்த 18 டாபிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைமும் ரிவிஷன் பண்ணும்பொழுது நான் எத்தனை டைம் ரிவிஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத சைடில் மார்க் பண்ணிப்பேன். அதே மாதிரி எந்த டேட்டாஸ் நமக்கு படிக்க மறந்துகிட்டே இருக்குது, ரிவிஷன் பண்ணாலும் மறக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதுக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். லாஸ்ட் டைம் பண்ண தப்பை இப்போ பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் ஒவ்வொரு தோல்வியிலையும் நம்ம கற்றுக்குறோம். நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டது நிறைய ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ பாலிட்டியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுவும் நம்ம ரிவிஷனில் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு யூனிட் 6 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமும் இதே மாதிரி நான் பிடிஎஃப் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டுத்தையுமே நீங்கள் ஒரு 1 hour ரிவிஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ரிமைனிங் டைமில் மற்ற டேட்டாஸ் எல்லாமே படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். படிக்க ஆரம்பிங்க, டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளுடைய வேலை அப்படிங்கிறது. இந்த டைம் நம்ம கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.